Hi guys, welcome to Aral Tech Info YouTube channel. ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் டிஎன் காசா பிஜி அட்மிஷன்ஸ் 2024. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பிஜியோட ரேங்க் லிஸ்ட் 2024 வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா எல்லா காலேஜஸோட வெப்சைட்ஸ்லையுமே இன்னும் பப்ளிஷ் ஆகலை. சில காலேஜோட வெப்சைட்ஸில் பப்ளிஷ் ஆகிடுச்சு, சில காலேஜஸில் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ எந்தெந்த காலேஜோட வெப்சைட்ஸில் வந்து பிஜி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு, எந்த காலேஜஸில் இன்னும் பப்ளிஷ் ஆகலை, ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் டேட்ஸ், அஃபிஷியல் கவுன்சிலிங் டேட்ஸ் என்ன, அந்த காலேஜஸோட கவுன்சிலிங் டேட்ஸ் என்ன அப்படின்ற தகவல்களை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ் 2024 பிஜி கோர்சஸ். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து 10/8/2024 ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. ஆனால் அன்றைக்கி வந்து சில காலேஜஸ்லேருந்து அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் கால் கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லா காலேஜஸும் பப்ளிஷ் ஆகலை, சில காலேஜஸ் மட்டும்தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. கவுன்சிலிங் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த காலேஜஸில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ரேங்க் லிஸ்ட், அந்த கவுன்சிலிங் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகாத காலேஜஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடென்சி காலேஜ் சென்னை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் பிரசிடென்சி காலேஜ் சென்னை.ac.in அப்படின்னு போனாலே இந்த மாதிரி வெப்பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பிஜி அட்மிஷன் 2024 to 25 ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் அப்படின்ட்டு மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ என்சிசி கோட்டா அந்த மாதிரியான ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பொது கலந்தாய்வுக்கான ரேங்க் லிஸ்ட் மொத்தம் 21 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க பிரசிடென்சி காலேஜ் சென்னையில். ஸோ அதனுடைய ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கலாம். இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பிஜி அட்மிஷன்ஸ் 2024 to 25 ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஜெண்டர், உங்களோட கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய பார்ட் 3% என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓவரால் ரேங்க் 1 2 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஓவரால் ரேங்க். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா த பிலோ ரேங்க் லிஸ்ட் as prepared by TN GASA is subject to change depending on the verification of the eligibility criteria and this list does not guarantee any admission to the applicants. அதாவது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் டிஎன் காசா வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்க இல்லையா, tngasa.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணதை பேஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ண மார்க்ஸை பேஸ் பண்ணி இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ண மார்க்ஸும் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மார்க்ஸும் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் படி உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து முக்கியமான ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னையோடைய ரேங்க் லிஸ்ட். ஸோ வேறு ஏதாவது அந்த எக்கனாமிக்ஸ், தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இங்கிலீஷ், எம்காம் ஜென்ரல், எம்காம் ஹியரிங் இம்பைர்டு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஜியாலஜி, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி அவங்க ஆஃபர் பண்ணுற பிஜி கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எம்எஸ்சி மேக்ஸோட ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸோட ரேங்க் லிஸ்ட். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி, பார்ட் 3%. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ கவுன்சிலிங் டேட்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. பிரசிடென்சி காலேஜ் சென்னை அவங்களுடைய அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அந்த காலேஜோட கான்டாக்ட் நம்பர்ஸ் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபோன் காலில் சில காலேஜஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கால் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிஜி அப்ளை பண்ணியிருக்கீங்க, சேரதுக்கு வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. கூகுள் ஃபார்ம் லிங்க்கோ இல்லை ஒரு ஃபைல், எக்ஸல் ஃபைலோ அனுப்புகிறாங்க. அதில் உங்களோட மார்க்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. மெயிலும் அனுப்புகிறாங்க. சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களாம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலேஜில் பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் டேட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே கான்டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இமீடியட்டாக டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஏன்னா
சில காலேஜஸில் வந்து 13/8/2024 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து பிரசிடென்சி காலேஜ் சென்னையோட டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உதகமண்டலம் ஊட்டி. ஸோ இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஜுவாலஜி அப்படின்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உதகமண்டலம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்மிஷன் 2024-25. ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், நேமு, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் என்டர் பண்ணிடுற மொபைல் நம்பர், பார்ட் 3யோட ஆவரேஜ் மார்க்ஸு, உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி. லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி பாட்டனி அப்படின்ற சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுமே அட்மிஷன் ஷெடியூலை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கான்டாக்ட் பண்ணி எப்போ கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குமாரபாளையம், அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், எம்காம், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வந்து ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து இதில் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் குமாரபாளையம் ரேங்க் லிஸ்ட். ஸோ ரேங்க்கு, அப்ளிகேஷன் நம்பர், நேம், கம்யூனிட்டி, என்ன ஸ்ட்ரீமு, பிரான்ச், உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் அட்மிஷன் ஷெடியூலை பற்றி எதுவும் சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் மதுரை. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஜி ரேங்க் லிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷெடியூலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2024-25 கல்வியாண்டில் முதுநிலை பாடத்திற்கு மாணவர் சேர்க்கை சிறப்பு ஒதுக்கீடு மாணவியருக்கான கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா 13/8/2024 14/8/2024 வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பார்த்தீங்கன்னா 19/8/2024 அன்னைக்கும் 20/8/2024 அந்த 2 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, ஜியாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21/8/2024 அட்மிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19-20 வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் மதுரையில். 21 வந்து அட்மிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரிக்கு வந்து 22 அட்மிஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வரவங்க என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய யூஜி 6 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் ஆர் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, உங்களோட டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 கேட்டிருக்காங்க. டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் TNGAS.in வெப்சைட்டில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது காலேஜ் ஃபீஸ் வந்து 1500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணால் காலையில் 9 மணிக்கு, அதாவது 19 20 காலையில் 9 மணிக்கு கரெக்டாக காலேஜில் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸோட வெரிஃபிகேஷனுக்கு போயிடுங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 21-22 அட்மிஷன். ஸோ இது எந்த காலேஜ் அப்படின்னா மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் மதுரையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர் அப்படின்னு வந்து அட்மிஷன் ஷெடியூலை கொடுத்துருக்காங்க. 13 வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கும், 19 பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஜுவாலஜிக்கு, 20 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காமர்ஸ் இதெல்லாமே 20 இவங்க வந்து அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் எதுவும் கொடுக்கல, ஷெடியூல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பிஜி ரேங்க் லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பிஜி அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட். இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியான ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், எம்காம், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ரேங்க் லிஸ்ட், பிஜி ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் நம்பர், நேமு, உங்களோட கம்யூனிட்டி, டிகிரி, நீங்கள் எந்த பிரான்ச் அப்ளை பண்ணீங்க அப்படின்றது, உங்களுடைய மார்க். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. நீங்கள் அந்த காலேஜோட கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஜஸ்ட் என்ன கொடுத்துருன்னா பிஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் கும்பகோணம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்டேட்ஸில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன் வந்து 13ஆம் தேதி ஆகஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது செவ்வாய்க்கிழமை. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13th ஆகஸ்ட் 2024 ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளைடு ஃபார் தி ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன் 13ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் கும்பகோணம் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜெராக்ஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு காலேஜுக்கு போயிடுங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கே நடக்குது. இது வந்து எந்த காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் விமன் கும்பகோணம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி. ஸோ இவங்களுமே வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இங்கே பிளிங்க் ஆகுது பாருங்கள், ஸ்பெஷல் கோட்டா ரேங்க் லிஸ்ட், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, காமர்ஸ், பிஜி எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியாகிரஃபி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விசுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டவுன்லோட் ஆகுது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸல் ஃபைலாக கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர், நேம், கம்யூனிட்டி, பிரான்ச்சு, உங்களுடைய மார்க்ஸ் பார்ட் 3, பார்ட் 4, உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டோட அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுக்கல, நீங்கள் காலேஜில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோவில்பட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஜி கவுன்சிலிங் ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் மட்டும்தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இவங்க கொடுக்கல. கீழே ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ பிஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது ஓப்பன் ஆகலை. ஷெடியூல் மட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோவில்பட்டி. ஸோ இது வந்து பழைய ஷெடியூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அட்மிஷனில் போனீங்க அப்படின்னா பிஜி அட்மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ பிஜி ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், காமர்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளிகேஷன் நம்பர், நேமு, கம்யூனிட்டி, பிரான்ச் கோடு, ஸோ எந்த காலேஜ் யூஜி படிச்சிங்க அப்படின்றது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யூஜி எப்போ பாஸ் பண்ணீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ரேங்க் சைடில் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3யோட ஆவரேஜ் மார்க்கு, ரேங்க்கு. ஸோ இது எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கன்னியாகுமரி. ஸோ இவங்களும் ஷெடியூலை பற்றி எதுவும் கொடுக்கல, கான்டாக்ட் நம்பர் வச்சு காலேஜை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இவங்களும் பிஜி கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இவங்க ஷெடியூல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி வேலூர் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ரேங்க் லிஸ்ட் 14/8/2024 காலை 9:30 மணி அளவில் சிறப்பு ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 14/8/2024 அன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து 19/8/2024 காலையில் 9 மணிக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொண்டு வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பிரிண்ட் அவுட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம், யூஜி ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் ஆர் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் 2 காப்பி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஏ எம்காம்க்கு வந்து 840 ரூபா, எம்எஸ்சி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து 870 ரூபா, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 970 ரூபா அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் அந்த கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து நீங்கள் காலேஜில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காலேஜஸ்க்கு மட்டும்தான் செக் பண்ண வரைக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணாத காலேஜஸில் நிறைய காலேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டிஎன்காசா.in ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் எந்தெந்த காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கோ அந்த காலேஜஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கான்டாக்ட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஸோ காலேஜில் சேர்கிறதுக்கு வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஜிமெயிலையும் சரி இல்லை கூகுள் ஃபார்மாவோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ உங்களை ஆட் பண்ணிடுறாங்க.
ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் ஷீட்ஸ் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸை எங்களுக்கு வந்து அனுப்புங்க, மெயிலில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் இருக்கு இல்லையா, 6 செமஸ்டருடைய மார்க்ஸ் பார்ட் 3 பார்ட் 4 மார்க்ஸை மட்டும் எங்களுக்கு ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூலையும் கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் நடக்குது, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வராத காலேஜஸில் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா tngasa.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே TNGASA PG புக்லெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸோட டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அதில் வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குயின் மேரிஸ் காலேஜ் சென்னை அப்படின்னா இதில் 04428444995 இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜஸோட கான்டாக்ட் நம்பர்ஸுமே. ஸோ கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ரேங்க் லிஸ்ட் இன்னும் வரல, ஸோ கவுன்சிலிங் எப்போ நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஆன்சர் விரைவில் பதிலளிக்கப்படும். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டிலே பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய காலேஜஸில் வந்து முன்னாடியே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வரலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் அந்தந்த காலேஜஸோட கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸோட அவைலபிள் காலேஜஸோட அந்த ரேங்க் லிஸ்ட்டோட லிங்க் வந்து PDF ஃபைலாக வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த புக்லெட்டோடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய புக்லெட்டோடைய லிங்க்குமே வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாமல் காலேஜஸ்க்கு கால் பண்ணி கேட்டுருங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.